ஹலோ மக்களே, கடைசியில் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஊர் டிவியால் ஒரு இஃப்தார் வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இஃப்தார் வந்து எங்கன்னு சொன்னால் கண்டக்குழி பீச்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதனால் இந்தாக்கிற டீம் வந்து இப்போ ரெடியாகி கிளம்பி இப்போ போய்த்துக்கிட்டிக்கிறோம். வாங்க போவோம். நாலாவட்டியா? சரி, பரவாயில்ல. இதில் எடுப்போங்க, இதில் படும். இப்போ வந்து நாங்கள் வந்து முக்கியமான ஒரு ஆள், அதாவது டிரைவிங் பண்ணிக்கிற அப்ராரோட போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர் பின்னேரத்தில் சன்கிளாஸ் அடிச்சுட்டு சன்செட்டோட அவர் பயணிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட இந்திய அதாவது எக்ட்ரஸ் மாதிரி இப்போ மாறி இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பட வாய்ப்புக்கு ஆகிக்காரு. விஜய் சுத்தில ஹர்ஷத் கான் மாதிரி எங்களோட ஊர்லேயே ஒரு அப்ரார் கான் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யணுங்களே, இன்ஸ்டா பேஜ்ல அவர் ஃபாலோ ஒன்று பண்ணட்டுமா? நம்மள சேனலுக்கே ஃபாலோ தரதுக்கு ஒரு வேலை இல்லாமல் தெரியாடும். சேனலுக்கு ஃபாலோவா யார்கிட்ட சொல்றேன். பார்க்க போவோம். இப்போ வந்து நம்மளோட டீம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ கண்டக்குழி பீச்சை நெருக்கிட்டோம். நம்மளோட டீம்லேருந்து நம்மளோட முக்கியமான ஆள் வந்துட்டார். இன்னும் 2 பேர் வந்து முக்கியமான ஒரு வேலை இல்லையா, கட்லெட்டை பெண்ணஞ்சு சுட்டு பொறிச்சு அதை இப்போ தான் எடுத்துகிட்டு ரெடியாகி வந்துக்கிட்டே. இந்த பசியை வெளிக்காட்டக்கூடாதுன்னு கண்ணாடியை போட்டு மறைச்சிட்டீங்க. காலையிலேருந்து எப்படா வருவீங்க? நோம்பு காலையிலேருந்து ட்ரை பண்ணிக்கிறாரு. நோம்பு 6:30க்கு தான் திறக்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, டைம் இருக்குது. இந்த வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் நம்ம நோம்பு திறக்க போகிறோம். பார்த்துக்கிட்டீங்க. என்ன சரியான ஓவர் வெயில் ஆகிக்குதுன்னு நினைக்காங்க. கொஞ்சம் சன்செட் ரொம்ப மோசமாகி தான் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் கதைக்கணும். கண்ணை கூசுது. என் ஏற்கனவே நம்ம படப்பலண்டு வெளில வேறு, அதோட சேர்த்து இன்னொரு கலரில் ஒரு அழிக்கிறாரு. நம்ம டீமில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஆளுக்க கூட. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்திலே நோம்பு திறக்கிறது ட்ரை பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து நம்மட எப்பயுமே திரைக்கு முன்னால் இது எல்லாருக்கும் கேள்வி கேட்குற நம்மளோட ஆளை இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு 4 கட்லெட்டுக்காக 4 கட்லெட் சம்சாக்காக வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா ஒரு 5 மணிக்கு ரிஷ்னி கோல் அடிச்சேன். 5:05 ஆகிக்கும். எங்க இது இல்லை இந்த 5:05க்கு சீக்ரீன் இல்லைண்ணா, சீக்ரீனுக்கு முன்னுக்கு அடிச்சேன். அதுக்கு முன்னுக்கே இருந்து 5:35க்கு அடிச்சேன். நான் இப்பதான் ஆட்டோல ஏறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நானே இங்க வந்து இப்ப 5:50 போல டைம். கொஞ்ச நேரம் சாப்பாடு தம்பி குந்திட்டு இருக்கிறோம். எடுத்துட்டு வரணும்னு சொன்ன 2 ஜீவனை காண. நேத்து ஆரம்பிச்ச வேலை கட்லெட்டுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதால நம்ம வந்து எல்லாரும் பீச்சுக்கு கூடுதலா வார நாள் மற்ற நாளை பொறுத்த வரங்காட்டியும் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வருவாங்க போல. நான் யாரும் நியாயமான ஃபேமிலிஸ் போயிட்டாங்களோ, நான் பாத்துக்கிட்டே தங்களே நியாயமான ஃபேமிலி வந்து அதனால போயிட்டாங்களோ பீச்சுக்கு போயிட்டு. எப்படியும் பெரும்பாலும் நியாயமான க்ரௌடி. ஆனா வெள்ளிக்கிழமையில வளமையா ஃபுட்பால் விளாடுற க்ரௌடு வாரது தானே. கண்டக்குழி பீச்ல ஃபுட்பாலுக்கான ஒரு கிராக்கி கூடுதல் ஒரு. ஆனா இந்த நோம்பு டைம்ல அது இருக்குமான்னு தெரியாது, மன்னிப்பாங்களான்னு தெரியல ஃபுட்பால் விளாடுறது. நான் நினைக்கிறேன் அநேகமா கூடுதலா நிறைய பேர் வந்திப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலியா கூடுதலா நிறைய பேர் இங்க பாப்போம். இப்ப இது பார்க்க தானே போறோம். நியாயமான மக்களே, நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், பார்க்கல இங்க உங்களுக்கு
நியாயமான ஃபேமிலி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இஃப்தார் வந்து எதிரிக்காங்கன்னு சொல்லி தான் ரிஷ்னி இந்த ப்ரோக்ராமை செட் பண்ணி. நீங்க என்ன சொல்றீங்க ரிஷ்னி, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன? இல்ல அப்படி இல்ல, அது தவறான கருத்து. ஆனா இதுக்கு போற வார வெள்ளிக்கிழமை இல்லைனாங்க ரொம்ப பிஸி ஆயிப்போம். நோம்பு சுட்டி ஷாப்பிங் அடுத்து வீட்டுல பலகாரம் சரி கடைசி வரங்காட்டி நீங்க நோம்பு பிடிச்சி நோம்புல அமல்கள் வைக்க மாட்டீங்க. நீங்க ஷாப்பிங் பலகாரம் அந்த மாதிரி அமல்கள், இரவு அமல்கள் கொஞ்சம் இல்லைங்க. முண்டைக்கு பள்ளியில மௌனம் சொன்னாரு. நோம்பு வந்தா ஒருத்தன் லூடோக்கு ரெடி ஆகிக்கான், ஒருத்தன் மொனோபிளிக்கா ரெடி ஆகிக்கான், ஒருத்தன் ஷாப்பிங்க்கு ரெடி ஆகும். கடைசி வரங்காட்டி நோம்பு பிடிச்சி தீன்ல இப்போ எவனுமே ரெடி ஆகல போல. சரியா? இப்படிப்பட்ட டீம் உருப்படுமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் வந்துட்டேன் கொஞ்சம் வெயிட். 6 சம்சாவோட வதிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை சம்சாவோட இன்னைக்கு இறங்கியார தெரியாது. கட்லெட் 6 சம்சா. அப்ப எங்க அந்த கட்லெட் செஞ்ச ஓனர்? அப்ப எண்ணெயில இறங்கி வேலை செஞ்சீங்க அவர். கட்லெட்டோட இறங்கி வேலை செஞ்சீங்க. இதுல இந்தாங்க, இவனை வச்சுதான் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம். இவன் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறான், பறந்து இந்த ஏரியாவை காட்ட போறான். வாங்க பாப்போம். கலப்படாத வண்டிய போன ரொட்டேட் பண்ணுங்க. அதெல்லாம் அங்க இல்ல, நாங்களே ரொட்டேட் பண்ணி எடுத்து காட்டுவோம். நாங்களே ரொட்டேட் ஆகும் அப்படி. 5 பக்கெட்டோடையும் 10ஓடையும் நம்ம தலைவர் கிளம்பிட்டாரு. அக்கல்ல அடிச்சு கிளம்பிக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நல்ல வியூவோட இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துக்கிறோம். பீச்சில் நிறைய ஃபேமிலிஸ் இங்கே வந்துக்கிறாங்க நோன்பு திறக்கிறதுக்காக. நாங்களும் ஒரு இடத்த பிடிக்கணும். சூப்பராகினா கிளைமேட் உண்மையிலேயே பெஸ்ட்டான டைம் ஒன்று தான் இது. இப்போ ட்ரோன் கேமராவில் வந்து நம்மளோட ஏரியாவை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம மேய்க்கிற ஏரியாவை. வாங்க போய்த்து ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல பாயை விரித்து ரெடி ஆகும் நோம்பு திறக்கிறதுக்கு. வராரு பாகுபலி. இதுக்கு பாகுபலி இதை பார்க்குறோம் பலி சோறா. அந்த நம்ம இன்னொரு டீம் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குது. பக்கத்து பசிச்சா பக்கத்தில் போய் இன்னொரு டீமோட வந்து நம்ம வைக்கலாம். இப்போ வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா? யூடியூப்பில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் பீச்சுக்கு வந்துக்கிறோம். எத்தனை பேர்? 2 பேர் தான். ஃபேமிலி. எஸ், அப்போ ஃபேமிலி வீடியோ எடுக்கல, ஊழலுக்கு தான் வேணும். கஞ்சி பானைக்கு பக்கத்தில் 2 பேர் குந்த பாருங்க. இந்த பயலும் இங்க பாரு.
ஆனா இதை வந்து இதுக்கு கொப்பிரைட் அடிச்சுட்டு போறானோ கஞ்சி பணம் இம்பாண்ட பேருக்கு ட்ரோன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படி என்னதை வீடியோ எடுத்துட்டீங்க? நீங்க அப்படி என்னது வீடியோ எடுத்துட்டீங்க? நெருப்பு எழுப்புறீங்க. ஓ இப்போ நம்மட தலைவர் வந்து வாழை இலையோட ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. வாழை இலையை கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் கட்லெட் காட்டுங்க. கட்லெட் கொஞ்சம் சூம் பாருங்க சத்தியனுடைய நேத்து ராவுல வந்து ட்ரை பண்ணி பக்கத்து யூடியூப் சேனலை பார்த்து ஒரு கட்டளை செஞ்சு கொண்டு சேர அவரோட நோப்புக்காக நம்மளோட எல்லா துறையிலையும் கலக்கிட்டு இருக்கிற இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கிறாரு, ட்ரோன் பக்கம் எடுக்கிறாரு, இந்த கஞ்சி ஏற்பாடு செஞ்சாரு, எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து கண்டகுளி பீச்சில் வந்து ரெடி ஆகிக்கிறோம் நோம்பு திறக்கிறதுக்கு. இன்னைக்கு எத்தனாவது நோம்பு? நோம்பு நோம்பு. ஆனா நம்ம வந்து நோம்பு பிடிக்கிறது வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் பிடிக்கிறாங்க தானே. நல்ல காலம் புரண்டு வச்சு வருஷம் ஃபுல்லா பிடிப்போம் நம்ம கொஞ்சம் யாக்கு. அதனாலதான் இப்ப நம்ம ரெடி ஆகிக்கிறோம். வெள்ளிக்கிழமை மக்கள் வந்து ஃபுல்லா பீச்ல வந்து ஃபேமிலியா வந்து நோம்பு திறக்கிறதுக்கு நிறைய இது வந்துக்குது. இப்ப நம்ம முக்கியமான தலைவர் வந்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோ காட்ட போறோம், அப்படியே பாருங்க. வந்து இறங்கிட்டாரு. இவர் வந்து நேற்று ராவல இருந்து அவரு முயற்சி செஞ்சு உருவாக்கின இந்த சாம்ராஜ்யம் தான் இது. இந்த பாருங்க, இவர் தான் ஃபத்தீன், தெரியுதா உங்களுக்கு? இவர பேர்லயே 2 வகையான விஷயம், ஒண்ணு தீன் ஒண்ணு தீன். இன்னைக்கு தீனை செஞ்சுட்டாரு, நோம்பு கிடக்கிறதுக்கு தீனுக்கான வேலையை செய்வாரு. ரெடி ஆகிற கொஞ்சம் ஹாய் கட்டுங்களேன். வணக்கம் வேறையா ரெடிதான். இது வந்து ஒரு அரேபியன் ஸ்டைல்ல ஒரு ஒரு அரபு நாட்டு கிராம சாப்பாடு. கட்லெட் மேக் பண்ண யாரு? சரி சொல்லுங்க, கட்லெட் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸா சொல்லுங்க. அது நம்மளை பொறுத்தவரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். எப்படி நீங்க கூட எப்படி தயாரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்குது? எத்தனை மணில தயார் செஞ்சது? 4 மணிக்கு தான் தயார் செஞ்சேன். 4 மணிக்கு தான் எனக்கு ஒரு பொறுப்பு தந்தி. இது வரும்போது முக்கரம் செஞ்சவேற இது வந்து மேக் பண்ணு ஆள் கொஞ்சம் டக்குனு மோத்த காட்டுங்க. எப்பயுமே நீங்க செஞ்சீங்க மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேட் பை மீயா கை வளமா? இன்னைக்கு வாய் வளையுமோ தெரியாது. இது நோம்பு திறக்க வந்தா ஏற்கனவே திறக்க வச்சுட்டு ஒரு பக்கம் டீம் குந்திக்கிட்டு இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இருக்கும் என்ன ஸ்ட்ராபெரி யோகட்டு, நமக்கு ரிச் லைஃப்ல பால். பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு சொல்லுங்க. இதுல எது குடிச்சா நல்லா இருக்குது? இவர் இது போடுறாரு கொஞ்சம் பாருங்க. அவர் வந்து இந்த முழுமையா ஈடுபட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு 3 நாளா இதுக்கான போட்டு பிளானிங்க போட்டு 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 எப்படா இந்த மூமெண்ட் வரண்டு அவர் வெயிட் பண்ணி அவருக்கான மூமெண்ட் இன்னும் 3 நிமிஷத்துல கிடைச்சிடும். பயப்படாதீங்க. 3 நிமிஷத்துல கலரியை கந்தல் ஆகிடும்.
ஒரு ஃபத்தீன் இன்னைக்கு வரை இது வரங்காட்டி இப்போ ஃபத்தீன் வாங்க சொன்ன பிறகு ஃபத்தீன். நான் வந்து ரமலான் காலத்துல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்ல உங்களுக்கு. இப்படித்தான் பார்த்தேன் சரி வர 6:20 பாங்குன்ட்டானு வீட்டுல கேம கேட்டு கிளொக்க மாத்தி வச்சு 6:20 நோம்பு திறந்து விட்டேன் சின்னத்துல. நம்ம தான் ஃபோக்கஸ்ல அப்படி ஃபோக்கஸ்ல இருக்கட்டும், வேற ஃபோக்கஸ் காட்டிடாங்க. நீங்க 11 Pro வச்சுக்கிறீங்க, 11 Pro Max வச்சுக்கீங்க. நாங்க வச்சுக்கிற ஒரே ஒரு போனை வச்சு லைவ் போட போற பட்டு தான் தெரியும். ரொட்டேட்டா கம்பெனி சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா கூடாது. சரிங்க டைம் 27. சரி இவ்வளவு கழிச்சு போனை காணும். பாங்க ஒரிஜினல் பாங்க வீட்டுல மாங்க போட்டு 6:26 மணி இப்போது 6:26. இது வந்து ஃபத்தீன் செஞ்ச கட்லெட் செஞ்சு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த உண்மையை சொல்லவா பொய் சொல்லவான்னு தெரியாது, ஏதோ நோம்பு பிடிச்சதுக்காக உண்மையை சொல்றேன். உண்மையிலே நல்லா தாங்கி டேஸ்ட் ஆகி உங்களுக்கு எத்தனாயிரம் கட்லெட் வேணாலும் ஓடுற கொடுங்க, ஆளை கொஞ்சம் காட்டுங்க. மறுபடியும் வழக்கமா ஒரு வித்தியாசமான டேஸ்ட். கட்லெட் வந்து இவ்வளவு நாள் தின்னீங்க, நல்லா வை. கட்லெட்டு கொப்பிரிட்டிக்குதா முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டோம். இந்த டைம்ல நம்ம முக்கியமான ஒரு ஆளை மிஸ் பண்றோம். அவன் எங்க ஏறி சிங்கப்பூர்லையா, நம்மளோட சீஃப் எடிட்டர் சிங்கப்பூர்ல. இந்த வீடியோ கட்டாயமா பாப்பாரு, பாக்குற டைம் மனசு ஆத்திக்கிடுங்க. ஆமாந்துட்டேன், உங்களை கணக்குல 2 சம்சா உள்ள போட சொன்னீங்க, ஒதுக்கிருங்க அதை. நம்ம ஒரு ட்ராவலிங் vlog மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு முதலாவது வேற வேற கண்டென்ட் கிடைக்கும். சரி, அதனால நம்ம இன்னைக்கு ட்ராவலிங் vlog, ஃபுட் vlog, ஃபுட் ரிவ்யூ எல்லாத்தையும் கலந்து முதலாவது நம்மளோட ரமலானுடைய காலத்துல நோம்பு திறக்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தாங்க. அதோடு இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஊர் டிவி, இந்த ஊருக்கான டிவி, ஒவ்வொரு ஊருக்கான டிவி, ஒவ்வொரு ஊரில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஊர் டிவி வந்து அந்த ஊர் டிவியாக வந்து உங்களுக்கான ப்ரோக்ராமை செஞ்சு தரதுக்கு ரெடி ஆகிக்குது. இந்த நம்மளோட முதலாவது நாள் ப்ரோக்ராம் இன்றையோட முடியுது. இன்றையோட இந்த ப்ரோக்ராம் தான் முடியாது, நாங்கள் எங்களுக்கு எண்டே கிடையாதுடா, எண்டே கிடையாது. வாரம் பாய் பாய் சொல்லுங்கடா எல்லாரும்.